போட்டு தான் நார்மலாக இப்போ லைட்டு போட்டிருக்கேக்க எங்களுடைய கடை உள்ளுக்கு எல்லாம் தெரியும். அதே லைட்டு நிப்பாட்டினாலும் ரோட்டால் போகிறாங்களுக்கு எங்களுடைய கடை ஃபுல்லாக தெரியும். அப்போ பார்த்தேன் சரி நார்மலாக கேடினை தைச்சி போட்டுவிடும். அடிக்கிறது என்னத்துக்காக என்றால் துணிகளுடைய தும்புகள் கிளம்பாமல் இருக்கும், கொஞ்சம் பாவனை கொஞ்சம் கூடவாக இருக்கும். பெப்பிங் எல்லாம் வச்சு வடிவாக தான் கிடக்கு. என்ன இதுக்கு பட்டன் கட்டணுமா என்ன ராகுல்? இந்த வேறுங்கோ இது ஒரு பின்னுக்கு ஃபுல்லாக சுருக்கு, ஒரு சைட்டால் மட்டும் ஓப்பன் அடியில் மட்டும் சுருக்கு வரும். இந்த சுருக்கு தச்சு தருவீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் இன்னும் ஃபோட்டோவை போடுங்க தச்சு தரலாம்ட்டு ஃபோட்டோவை போட்டினோம். அதே மாதிரியே தைச்சாச்சு. சரி நான் பரவாயில்ல வீட்டு ஒருக்கா போய் போட்டு பார்த்துட்டு வரணுன்னு சொல்லி போட்டு போனவங்க அப்போ கிருகிரண்டு கோபத்தோடு வந்தாங்க. அப்போ நான் நினைச்சேன் சரி ஏதோ உடுப்பு தைச்சது எதுவும் சரியிட்டா அப்படி ஆக்க. அனைவருக்கும் வணக்கம், நான் வசந்த். மீண்டும் ஒரு காலை ஊடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் பார்த்துன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம். ஸோ உண்மைக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னால் காலையில் எடுப்போம், இல்லாட்டி மதியத்தில் ஆரம்பிப்போம். இன்றைக்கு பார்த்துன்னு சொன்னால் நேரம் சரியாக 8 மணி ஆகிட்டு, அதாவது இரவு நேரம் 8 மணி ஆகிட்டு. 8 மணிக்கு பிறகு தான் வீடியோ எடுக்கிறோம். உண்மைக்குமே சரியான வேலை. அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கஸ்டமர், அதாவது வெளிநாட்டு உறவுகள் கடையை தேடி கோல் பண்ணி கேட்டு வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உண்மைக்குமே பெரிய அளவான சந்தோஷம். ஸோ நான் நினைக்கல. ஸோ அதாவது நிறைய கஸ்டமர், அதாவது வெளிநாட்டு உறவுகள் கடையை தேடி கோல் பண்ணி கேட்டு வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. உண்மைக்குமே பெரிய அளவான சந்தோஷம். ஸோ நான் நினைக்கல. ஸோ அதாவது வெளிநாட்டு சீசனும் போயிட்டு தானே, அதாவது வெக்கேஷனில் வாரவங்க போயிட்டாங்க தானேன்ட்டு போட்டு இருந்தது. ஆனால் இருந்தாலும் இங்கே நிற்கிறவங்க கட்டாயம் கடை எங்கே இருக்குன்னு தெரியாட்டியும் கோல் பண்ணி கேட்டு ஆர்டர்கள் தந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் வந்திருந்தவங்க. அப்போ அவங்களுக்கு அவசர ப்ளவுஸ்ன்னு சொல்லி ஒரு 3 சார ப்ளவுஸ் கொண்டு வந்தவங்க. அப்போ அந்த 3 சார ப்ளவுஸில் முதல்ல ஒரு ப்ளவுஸை தச்சு தர சொல்லியிருந்தவங்க காலையிலே கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஒரு ப்ளவுஸை மதியம் பாருன்னு தச்சு தாங்க பார்த்துட்டு மிச்சம் 2 டைம் பட்டலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. அப்போ நாங்களும் ஒரு சாரல் ப்ளவுஸை முதல்ல தைச்சி கொடுத்தோம். அப்போ அவங்க கடைக்குள்ளே ஸோ கடைக்குள்ளே உடுப்பு மாற்றுறதுக்கான வசதி இல்லை. அப்போ மேலால் போட்டு பார்த்தாங்க. மேலால் போட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, மேலால் போட்டு பார்த்துட்டு சொன்னாலும் சிக்கலாம். நான் நினைக்கிறேன் அவள் சரியான நுட்பமான ஆள் போலேக்கு. மேலால் போட்டு பார்த்தாலும் கொஞ்சம் சிக்கலாம். சரி நான் பரவாயில்ல வீட்டு ஒருக்கா போய் போட்டு பார்த்துட்டு வரணுன்னு சொல்லி போட்டு போனவங்க அப்போ கிருகிரண்டு கோபத்தோடு வந்தாங்க. அப்போ நான் நினைச்சேன் சரி ஏதோ உடுப்பு தைச்சது எதுவும் சரியிட்டா அப்படி ஆக்கணும்னு சொல்லி நினைச்சேன். கோபத்தோடு வந்தவங்க சார் ப்ளவுஸ் நல்லா இருக்குதான், அப்போ அப்படி அதே மாதிரியே தையுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு தான் கேட்டேன், நீங்கள் கோபத்தோடு வேறு நான் பயந்து ஓடணுன்னு சொல்ல அது வீட்டை ஒரு டென்ஷனில் வந்தனானா அப்படியே வந்தனா. நான் சாரல் ப்ளவுஸ் நல்ல ஒரு கட்டிங்காம் நல்ல ஒரு செட்டாக இருக்காம். நாங்கள் அளவு ப்ளவுஸ் உங்கள்கிட்ட நாங்கள் அடுத்த முறை வரைக்கும் யார் டைம் கொடுத்து விடுவோம், இல்லாட்டி தங்களோட அளவை நீங்கள் மறக்காமல் வச்சுருங்க. அதே மாதிரியே எங்களுக்கு தச்சு பார்சலில் அனுப்பக்கூடிய மாதிரி செய்தாங்க அப்படின்ற மாதிரிக்கெல்லாம் கழிச்சிட்டு போனவங்க. உண்மைக்குமே கட்டாயம் யாருக்காக இருந்தாலும் பார்சல் அனுப்புவோம். ஸோ நேற்று கூட வீடியோவில் பார்த்துருப்பியல் ஒரு ஃப்ரெண்டில் இருக்கிற அண்ணாவுக்கு உடுப்புகள் கொண்டே தைச்சி கொடுத்த நாங்கள். ஸோ அவருக்கும் சரியான சந்தோஷம். அதாவது நாங்கள் உடுப்பு தைச்சி கொடுக்குறோண்டா அப்புறம் அவங்க இங்கே இல்லை தானே எங்களோட இஷ்டத்துக்கு உடுப்புகள் தைச்சி கொடுக்கலாம் அப்படியான ஒரு எண்ணம் இல்லை. ஸோ யாருக்கு கொடுத்தாலும் நீட்டாக கொடுக்கணுன்றதுக்காக நல்ல வடிவாக அயன் பண்ணி சட்டப்படியாக கொடுத்துனாங்க. அந்த உடுப்பை பார்த்தாலே எல்லாருக்கும் ஆசை வரும். அப்படி தான் கொண்டே கொடுத்துனாங்க. அப்போ அவங்களோட அம்மாவும் சொல்லியிருந்தவங்களாம் கால் பண்ணி உண்மைக்குமே நல்ல ஒரு நீட்டாக கொண்டு வந்திருக்கணும் உடுப்பா அப்படின்னு சொல்லி அப்படி கேட்க உண்மைக்குமே சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மைக்குமே தொழில் செய்கிறேன்னு சொன்னால் அந்த தொழிலை முழுமையாக நேசித்தா தான் அதை நாங்கள் விருப்பம் போல் செய்யலாம். நேசிப்பில்லை என்று சொன்னால் உண்மைக்குமே வெற்றி அடையவும் முடியாது. நான் கிட்டத்தட்ட ஒரு தையல் வேலை துவங்கி எப்படியும் ஒரு
12-13 வருஷம் ஆகுது. 12-13 வருஷமாக எனக்கு வந்து எல்லா தொழிலையும் பார்த்துருக்கேன். அப்போ தையல் தொழில் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சி தான் நான் வந்து பழகினேன். உண்மைக்கு வந்து நான் பழகிக்கேன்னு நினைச்சு கொண்டு பழகினது எனக்கு உடுப்பு தைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த நேரம் சுதி பண்ணுறது கூட தானே, உடுப்புகள் எடுத்து போடுறது கூட. அப்போ ஒரு தையல் கடையிலேயே போய் நின்று விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு உடுப்புகள் தைக்கலாம்னு சொல்லி போட்டு தான் போய் சேர்ந்தது. அதே வந்து காலப்போக்கில் பெரிய ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ எல்லா வேலையும் பழகணும், நிறைய பேருக்கு தைச்சி கொடுக்கணும், முடலாக தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்வம் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் தையலை வந்து நல்ல ஒரு நுட்பமாக பழகினோம். இப்போ அந்த தையல் பழகினதுக்கு ஏற்ற மாதிரிக்கு உண்மைக்குமே வந்து கை கொடுத்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைய காலையில் ஒரு அம்மாவுக்கு வந்து மருந்து, அதாவது வந்து உங்களுக்கே தெரியும் அந்த சுகர் மருந்து, மூட்டுவாதம் மருந்து அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த வகையில் அவங்களும் வந்து இத்தனை நாளாக இப்போ கேட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ எனக்கும் வந்து நேராக போய் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நானும் வந்து ஓமம்மா எடுத்தாருன்னு பஸ்ஸில் போய் எடுத்தாருன்னு போட்டு நான் இருந்தேன். ஆனால் வந்து பார்த்தேன்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த மருந்து வந்து அவசரம், அதாவது எங்களோட வீட்டை வந்து பிரான்ஸ்லேருந்து ஒரு அக்கா வந்து நின்றவங்கன்னு தெரியும். அப்போ அவங்களுக்கும் வந்து அவசரம் இல்லாமல் இருக்குது தம்பி, கட்டாயம் மருந்து எடுத்து விடுங்க தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அதுக்கமைய நேற்றைய தினம் வந்து பார்த்தேன்னு சொன்னால் மருந்து அவங்களுக்கு வந்து போய் மருந்து வந்து நேரடியாக போய் எடுத்து கொடுத்தேன் நான். அதே மாதிரி இன்றைக்கு கொஞ்சம் பொருட்கள் வந்துச்சுருந்தவங்க அதெல்லாமே வந்து வேண்டி கொடுத்தேன் நான். ஸோ எவ்வளோ வேலையாக இருந்தாலும் கொஞ்ச நாள் வந்து நான் அப்படியான வேலை செய்தேன். நான் அப்படி செய்யல எல்லாருக்குமே செய்து கொடுத்து போட்டு அவங்களுக்கு செய்து கொடுக்காம விட்டுருந்தா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மற்றது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா, எங்களோட வந்து அப்படி பழகிற அம்மா, உரிமை எடுத்து பழகிற அம்மா. நான் வந்து தையக்கடை திறந்ததெல்லாம் சரியான சந்தோஷம்னு சொல்லி எத்தனையோ முறை ஹோல் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படியான ஒரு அம்மாவுக்கு என்னால் சொன்ன டைமில் டக்குன்னு ஓடி போய் வேண்டி கொடுக்க முடியலை என்று சொல்லி ஒரு கவலை இருந்ததை ஒழிய மற்றும்படி இன்றைக்கு நாங்கள் எல்லாமே வந்து வேண்டி கொடுத்து நல்லபடியாக அனுப்பியாச்சு. அது ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் அவங்கள வந்து கொஞ்ச நாள் நான் ஏமாற்றிட்டேன். அதான் வந்து சரியான கவலையாக இருந்துச்சு. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து தையல் வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் வந்து லேடிஸ் வேலை ஒரு பக்கம் செய்து கொண்டு இருந்தாலும் ஜென்ஸ் வேலைக்குன்னு சொல்லி ஒரு படியின் வாரம் தானே. அப்போ அவன் வந்து ஜென்ஸ் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில் ஜீன்ஸ் எல்லாம் தச்சு போட்டு ஒரு அவசர வேலையாக வந்து கொழும்பை நோக்கி போயிட்டார். அப்போ கொழும்பை நோக்கி போவேக்க எனக்கும் வந்து போகணுமென்று சொல்லி ஆசை தானே. என்று சொன்னால் பாருங்க, துணியல் வந்து எவ்வளோ எடுத்திருந்தான், துணியல் வந்து எல்லாம் எவ்வளோ எடுத்திருந்தான், அந்த துணியல் எல்லாமே வந்து முடிஞ்சுது. அதே மாதிரிக்கு எவ்வளோ ஜீன்ஸுகள் வந்து வெளியில் பொழியிருந்தாங்க, அந்த ஜீன்ஸுகள் எல்லாமே வந்து போயிட்டுது. அப்போ கட்டாயம் எனக்கு வந்து துணி தேவை. அப்போ அந்த வகையில் நான் போகிறதுக்கு இருந்தான் போகிறேன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் தானே, சும்மான காரியம் இல்லை. ஒரு 3-4 நாளும் அதுக்குள்ள நாங்கள் மினக்கிடணும். அப்போ போகிற நண்பனை கேட்டேன், நீ இந்த கடையில் ஒருக்கா போய் எனக்கு வீடியோ கால் எடு, துணியை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு பார்சல் ஒன்று அங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு வா, அதாவது வந்து துணியலை இங்கே கொண்டு வரதுக்கான பார்சல் அரேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொன்னதுக்காமைய அப்போ ஆள் வந்து இன்றைக்கு இரவு குழம்பு கொலிக்கிட்டார். கட்டாயம் அப்போ நாளண்டைக்கு எங்களுக்கு மறுபடியுமா வந்து துணி வந்துடும். அப்போ நீங்களும் தைக்க விரும்புகிறவங்க கட்டாயம் பெறலாம். என்ன ராகுல்? மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாடல் ப்ளவுஸ் ஒன்று தைச்சினாங்க. அப்போ அந்த மாடல் ப்ளவுஸ் பெரிய அளவான மாடல் இல்லை, உண்மைக்குமே வந்து இப்போ பெரிய அளவான மாடல்களை வந்து யாருமே விரும்புகிறதில்ல, நார்மலான மாடல்களை தான் விரும்புகிறாங்க. கூடுதலாக வந்து இந்த இந்த கொக்கோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, என்ன இது, சரி அவன் தான் வேலைக்கார அப்படின்னு தான் சொல்லுவான், கொக்குண்டு. அப்போ இதுகளை தான் விரும்புகிறோம். 4-5 அடித்து விடுங்கோ, 5-6 அடித்து விடுங்கோன்னு சொல்லி இதெல்லாம் மீனக்கட்ட வேலை. ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் கட்டாயம் செய்யணுன்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு பின் ஓப்பன் ப்ளவுஸ் ஒன்று தைச்ச நாங்கள், பின்னுக்கு சுருக்கெல்லாம் வச்சு தைச்ச நாங்கள். அது எங்கே ராகுல்? ராகுல் இல்லை, நான் கொடுக்கல. அப்போ இதுக்காக இருக்கணுமே சார் ப்ளவுஸ் இருக்கல். நீங்கள் நினைப்பீங்க என்ன அந்த 2 சார் ப்ளவுஸும் இன்னுமே வந்து எடுத்து கொழுவாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. நானும் தைச்ச நாள்லேருந்து அந்த தைக்க தந்தவங்களும் வரையில. அதே மாதிரிக்கு எனக்கும் வந்து உள்ளுக்கு எடுத்து கொழுவோம் மெனாசி இல்லை. உண்மைக்குமே வந்து அதை பார்த்து தான் எல்லாருமே வேலைக்கு வந்தவங்க. அப்போ நான் நினைக்கிறது இது எனக்கு ஒரு ராசியான ப்ளவுஸ் போல் இருக்குது. சரி, அப்போ அதில் இருக்கட்டும்னு சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். மெச்ச ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே மடித்து வச்சுருக்கு தைச்ச ப்ளவுஸ் எல்லாம். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க தானே, ஒரு ப்ளவுஸ் இல்லை 2 ப்ளவுஸ் இல்லை எத்தனையோ ப்ளவுஸை தைச்சிட்டோம். அதே மாதிரிக்கு நான் கொண்டு வரவங்க சார் ப்ளவுஸ் தைக்க கொண்டு வரவங்கள்ட்ட நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ நீங்கள் என்ன மாடலாக இருந்தாலும் கொண்டு வாங்க, நான் தைச்சி தருவேன்னு சொல்லி. அப்போ அவங்க நானும் பார்க்குறேன்னு, சரி ஏதாவது ஒரு மாடல் வேறும் தைச்சி வழியில் கொழுவோம்னு சொல்லி இப்போ வர பிள்ளைகள் ஒருவருமே வந்து மாடலாக தைக்கிறே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து அந்த சிம்பிளை தான் விரும்புகிறாங்க.
ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாட்கள் மாற்றப்பட்ட மாதிரிக்கு இப்போ வந்து எல்லாருமே வந்து நோமலை தான் விரும்புகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த சாரி ப்ளவுஸும் வந்து அவங்க வந்து எனக்கு ஃபோட்டோ காட்டினோடனே நான் சொல்லிட்டேன், ஒரு கதையும் இல்லையாக்கா, நீங்கள் அனுப்புங்க. தச்ச சாரி ப்ளவுஸ் தானே நெட்டில் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் எனக்கு அனுப்புங்க, நான் அதே மாதிரி தச்சு தரலாண்டு அந்த வகையில் அனுப்பிச்சினோம். அதாவது வந்து பாருங்கள், பின்னுக்கு வந்து ஃபுல்லாக சுருக்கு, ஒரு சைட்டால் மட்டும் ஓப்பன் அடியில் மட்டும் சுருக்கு வரும். இந்த சுருக்கு தச்சு தருவீங்கன்னு சொல்லி கேட்டால் நான் இன்னும் ஃபோட்டோவை போடுங்க தச்சு தரலாம்ண்டு ஃபோட்டோவை போட்டினோம். அதே மாதிரியே தைச்சாச்சு. இதை வந்து நான் இப்போ பொம்மையில் கொழு வைப்போம். அவளுக்கே வச்சது இங்கே காணையில் வார் பாப் இந்த காணையிலேருந்து பிறகு போயிடாதீங்க, பாரு நில்லுங்க. சாரி ப்ளவுஸ் பொம்மை இதுக்கெல்லாம் நான் வச்சு விட்டேன். நான் ராகுல் காண்டனீங்களோ இதுக்கெல்லாம் வந்தேன். அப்பா ரைட் கொள்ளவட்ட அதெல்லாம் மாற்ற வேண்டாம். சக்கராட்டி இப்படியே கொழுவோம். ஸோ இதெல்லாமே வந்து அவசரம் வந்து தைக்க கொண்டு வந்தவங்க இந்த உடுப்பெல்லாம். ஆனால் அவங்களுடைய ஊருக்கு வந்து அவங்களோட சொந்தங்களுக்கு வந்து ஒரு திடீரென்று ஒரு இறப்பு கொண்டு வந்தபடியாக இதை வந்து எடுக்க வரையில. இன்றைக்கு கட்டாயம் தேவைன்னு சொல்லி தைச்ச ப்ளவுஸ். இது கொஞ்சம் அடித்தா நல்லா இருக்கும் போலேக்கு என்ன என்ன கொஞ்சம் அடித்தா தான் சரி, அப்போதான் அப்படி டைட்டாக நிற்கும். என்ன அடிச்சுட்டு நாளே கொழுவோமோ? அடிச்சு ரெண்டு லைட்டாக அடிக்கட்டும். இப்போ இது அப்போ இருக்கட்டும், மற்ற ப்ளவுஸை போட்டுப்போம். இதுவும் பெரிய ப்ளவுஸ் தான். என்ன இதுவும் பெரிய ப்ளவுஸ் தான். கவுனில் தைச்சாச்சோ? அந்த கவுனுக்கும் வந்து இன்றைக்கு அந்த அக்கா வரேன்னு சொன்னவா. அப்போ வேலைக்கார படியல் எல்லாம் இன்றைக்கு போயிட்டினோம். ஸோ ஒரு படியன் வந்து பழையில இருந்தால் வாரது. நான் உண்மைக்குமே சொன்னேன், பழையிலேருந்து வந்தால் எனக்கும் தான் சரியான நட்டமாக போகும். அப்போ பழையிலேருந்து நாளைக்கு ஆள் எடுக்கிறமோ தெரியல, ஆட்டோ மூடுறவர் ஓட்டமாக போனீங்கன்னு சொன்னால் வர சொன்னான். மற்றது இன்னும் ஒரு படியனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பை நோக்கி போயிட்டார். இப்போ நாளைக்கு வந்து எனக்கு தான் வேலை கூடவாக இருக்கும். இப்போயும் வந்து சார் ப்ளவுஸ்கள் எல்லாம் வந்துச்சு, இங்கேருந்தும் வந்துச்சு, அதே மாதிரிக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் வந்து வந்துச்சு. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கால் பண்ணி வீடியோ கால்லாம் இன்றைக்கு வந்து அளவு எடுத்தது. ஸோ எல்லாமே வந்து 2 பேர் எடுத்தவங்க, 2 அக்காக்கள் 2 எடுத்தவங்க. அப்போ அவங்க வந்து வீடியோ காலில் என்ன மாதிரி அளவு எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எல்லாத்தையும் முறையாக சொன்னேன். முதல்ல இறக்கத்தை எடுங்கோ, அப்புறம் ஷோல்டர் எடுங்கோ, அப்புறம் நெஞ்சு சுற்றளவு எடுங்கோ, அப்புறம் இடுப்பு சுற்றளவு எடுங்கோ, பிறகு கை சுற்றளவு விடுங்கோ, பிறகு கை ரியால் சுற்றலுங்கோ, பிறகு கீழே கை சுற்றலுங்கோ, பிறகு களத்தடி போடுங்கோன்னு சொன்னேன். எல்லாத்தையுமே வந்து நான் சொல்ல சொல்ல வடிவாக எடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்து நான் சாரி ப்ளவுஸ் தைச்சி கொடுக்கணும். பெப்பிங் எல்லாம் வச்சு வடிவாக தான் கிடக்கு. என்ன இதுக்கு பட்டன் கட்டணுமா என்ன ராகுல்? இந்த பாருங்கோ, இது ஒரு நார்மல் சைட் ஓப்பன் வச்ச டொப் உண்டு. அது ஒரு நீளத்துக்கு கருப்பு பட்டி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே நீ பட்டன் கட்ட நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து ஒரு மாடல் கவுன் உண்டு. பால் வைக்கலையோ? நீ பால் வைக்க ஆகட்டும். ரைட், ஆள் வேற விட்டு கொடுப்போமே. இது வந்து ஒரு நார்மல் மாடல் கவுன் உண்டு, பால் வைக்க. சரி, இது என்ன? இதே இப்போ பார்த்தது
பொக்கெட்டெல்லாம் வச்சுருக்கோ. ஆனால் உண்மைக்குமே வந்து இப்படி துணியெல்லாம் எடுத்து கவுன்கள் தைக்கிறத விட ரெடிமேடாக எடுக்கலாம். இந்த துணியெல்லாம் பாவிக்காது. இதெல்லாம் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல வயசான ஒரு அக்காவுடைய சட்டை தான். அப்போ அவங்க வந்து இப்படி தான் போடுறவங்களாம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க சின்ன ஆகலண்டு என்று சொல்லி. இல்லை, அவங்க வந்து தோட்டத்தால் சின்ன, ஆனால் வயசு கூட. நல்லா இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கும். உண்மைக்கு வந்து உடுப்பு வந்து சிம்பிளாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஓ ரைட். மற்றது வந்து இது ஒரு கவுன். எத்தனை 4 கவுனுடைய தைச்சது? இல்லை 5 டொப் கொண்டு தைச்சேன். டொப் அங்கடக்கா. நாளைக்கு வந்து ஃபுல்லாக வேலை எனக்காக தான் இருக்கும். இந்த இது வந்து ஒரு ஜோக் கவுன் உண்டு. ரைட். இதெல்லாம் வந்து இருக்குது. நிறைய உடுப்பல் தைச்சது இருக்காக்கள் வந்து வருவாங்க இனி தான் எடுக்கிறதுக்கு. சரி, ஓகே. அப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யறன்றதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் வந்து கடை போட்டுற நேரத்துக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொப் உண்டு. அப்போ அந்த டொப் வந்து லைட்டான உடம்பு வளைவுண்டு வளைச்சி விட்டு நாங்கள் காட்டினான் தானே. அதுக்கு வந்து நான் அளந்து பார்த்துனான். இப்போ வேறு படியும் தான் தைச்சது. கொஞ்சம் இதாக கிடந்துச்சு. அப்போ அதை வந்து நார்மலாக உடம்பை வளைச்சி அடைச்சி போட்டு சைட்டால் துணியில் வெட்டி விட்டால் அலுவல் முடிஞ்சிடும். வெட்டி போட்டால் அப்படி ஒரு ஓலை கடிச்சா தான் சரி. என்ன ஓலை கடிக்கிறது என்னத்துக்காகண்டா துணிகளுடைய தும்புகள் கிளம்பாமல் இருக்கும். கொஞ்சம் பாவனை கொஞ்சம் கூடவே இருக்கும். ஒரு ஆள் போயிட்டார், ஒரு ஆள் அங்கே வந்துட்டேன். அதில் அந்த கடைக்கு போனவர் இவர் தான் பழையிலேருந்து வாரவர் தைக்கிறார். இப்போ இருக்கா பார்ப்போம். எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தில் நான் வளர்ந்து பார்த்தனால் என்ன பெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வளர்ந்து பார்க்க தான் தெரிஞ்சிச்சு. இடுப்பு வளைச்சடிக்கையில் சரி இருக்கா நாங்கள் அடிச்சுடுவோம்னு சொல்லி போட்டு வளைச்சனா. ரைட். இப்போ உடனே பார்த்ததுக்கும் இப்போ அவங்களும் வந்து ஆகசிலையும் பிட்டண்டு இல்லை, ஒரு டம்மான தான் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஓகே இருக்கு. ஏன்னா ராகுல் இடுப்பு கொஞ்சம் வளையுது இல்லை. ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து கட்டாயம் உடுப்புக்குள்ள அந்த வளைவு வளைச்சி அடித்தே ஆகணும். இல்லாட்டி சரி இருந்த வாட்டில் எங்கே வளைவை காணையில் உள்ளன்னு ஒரு அக்கா வந்தா எங்கே வளைவை காணையில் நான் நீங்கள் அந்த அளவு சட்டையில் என்ன இருந்துச்சோ அதான் அடிச்சு நாங்கள் ரெண்டு அப்புறம் அளந்து காட்டா ஓமன்ட்டு சொல்லி போட்டு போனால் அப்புறம் வளைச்சி அடிச்சு கொடுத்தனா. இதாம இந்த அவன் அளவு சட்டை பாருங்க. இந்த வளைவுனுடைய ஒன்றும் இல்லை. ரைட். அப்படி நாங்கள் வந்து கடையை பூட்ட போகிறோம். அப்போ கடை பூட்டுறதுக்கான ஏற்பாடு என்ன மாதிரி செய்யுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ கடை வந்து நார்மலாக அப்படி தான் பூட்டிகிட்டு போகிறோம். நாங்கள் பூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த சார்லோஸில் அதையும் எடுப்போம். ஏன்னா எடுத்து மிஷினில் இப்படி வைப்போம். நாங்கள் அதே மாதிரி இதில் இருக்கிற ஜீன்ஸுகளையும் எடுப்போம். உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன எல்லாம் ஓப்பனாக தெரியுமெண்டில் கேட்ட நீங்கள். அப்போ இந்த ஜீன்ஸுகளையும் வந்து கட்டாயம் எடுப்போம். இதை வந்து எடுத்து மிஷின்களில் போட்டு விடுவோம். ஏன்னா ஐந்தன் ஆசையாக இருக்கேண்ணா. ஐந்தனோட கூப்பிட உங்களுக்கு ஆசையாக இருக்கேண்ணா. என்ன கதைக்கிறீர்கள் இல்லை? இவர் ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி பக்கத்தில். ஸோ நாளைக்கும் வந்து ஜீன்ஸ்கள் தைக்க கிடக்கு. ஸோ துணிகள் வந்து கொஞ்சம் முடிஞ்சபடியாக தான் துணி அவசரமாக இப்போ நாங்கள் எடுக்கிறோம். இது ஷர்ட் துணி. இதையும் வந்து எல்லாத்தையும் எடுப்பு பண்ணாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் நார்மலாக இப்போ வந்து இப்போ லைட்டு போட்டிருக்கேக்க எங்களுடைய கடை உள்ளுக்கு எல்லாம் தெரியும். அதே லைட்டு நிப்பாட்டினாலும் ரோட்டால் போகிறாங்களுக்கு எங்களுடைய கடை ஃபுல்லாக தெரியும். அப்போ பார்த்தேன் சரி நார்மலாக கேடினை தைச்சி போட்டுவிடுவோம்.
கேட்டுனை தைச்சி போட்டு விட்டா போவேங்க இப்படி இழுத்து விட்டா அங்கேருந்து பார்க்க ஒன்றும் தெரியாது. ஏன்னு சொன்னால் இங்கேயும் இருட்டாக இருக்குது, வெளியெல்லாம் வெளிச்சம், அப்போ ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி போட்டு கேட்டுனை தைச்சாச்சு. அப்போ கீழால் தெரியும் தானேன்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். உண்மைக்கும் வந்து கீழால் தெரியும் தான். அதுக்கான ஏற்பாடு வந்து பார்த்துச்சா கீழே ஸ்டிக்கர் அடிக்க கொடுத்துருக்கு. அந்த சாரி ப்ளவுஸ் படங்கள் போட்ட ஸ்டிக்கர், மாடல் கையல் அதுகளெல்லாம் வந்து அடிக்க கொடுத்துருக்கு. பாருங்க எப்படி ஐந்தன எப்படி சரியான இப்படி தான் நாங்கள் பூட்டிட்டு இதை கலட்டி இப்படி போட்டு போகிறோம் நாங்கள். ஏன்னா க்ளோஸ்ன்றதை போட்டு போக சரி. ரைட் சரி ஓகே. அப்போ நாங்களும் வந்து வீடியோ முடித்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். என்ன உடம்பு ஆக்கள்ன்ற கோலம் எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போகிறோன்னு நினைப்பீங்க. ஒரு அளவுக்கு மேலே நித்திரம் முழிச்சாலே உடம்பு கொஞ்சம் சோறுற தன்மை வந்துடும். அதே மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் நித்திரை காணாதபடியாக தான் அப்படி இருக்குது. போக போக பழகிடும். ஸோ இது வந்து திடீரென்று தானே, போக போக அதெல்லாம் பழகிடும். ஓகே. அப்போ நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேலே என்ன உடுப்போல் தைக்கொண்டு கொள்ளணும்னு சொன்னால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இந்த விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். பாய்.